ஹலோ ட்ரேடர்ஸ், நம்மளுடைய அக்கௌண்ட்டில இன்னைக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத அக்கௌண்ட்ல பார்க்கலாம். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ போட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வித்தவுட் எனி இண்டிகேட்டர் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணாம மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸை பேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, அக்கௌண்ட்டில ₹30,000 ப்ராஃபிட் வந்து ரன் ஆகுது. ஸ்டில் வந்து நம்ம புக் பண்ணல. எஸ்டர்டே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ₹10,000 லாஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா, அது நம்ம செட்டப் படி ஸ்டாப் லாஸை வந்து ரீச் ஆயிடுச்சு. டார்கெட், ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்ட்டா நம்ம ஃபாலோ பண்ணா தான் மார்க்கெட்டில வந்து சஸ்டெயின் பண்ணி சர்வே வந்து பண்ண முடியும். அப்போ தான் ஏர்னிங் ப்ராபபிலிட்டிய நம்மளால கெயின் பண்ண முடியும். கோல்டோட சார்ட் வந்து ஓப்பன் பண்றேன். ஏன் வந்து நம்ம பொசிஷன வந்து ஹோல்ட் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம பை பண்ணதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டு நெக்ஸ்ட் டேவே வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை நம்ம ஒன் மோர் லாட்ட வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா, இந்த மாரி பிக் மூவ்மெண்ட்ஸை கேப்சர் பண்ணுறதுக்காக தான். மார்க்கெட்டு எப்பயுமே வந்து பிக் மூவ்மெண்ட்ஸ வந்து குடுக்கும். அந்த மூவ்மெண்ட்ஸை கேப்சர் பண்ணும்போது மட்டும் தான் நம்மளால பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். டே பை டே இன்ட்ராடே பண்ணுறதுனால நம்மளால பெரிய ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, பண்ண முடியும். பட்டு நம்ப மார்க்கெட்டில ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து அதிகமா இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது. நம்ம லெஸ் டைம யூஸ் பண்ணி மேக்ஸிமைஸ்டு ப்ராஃபிட்ட வந்து கெயின் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ல ஒரு லாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ₹9,000 ப்ராஃபிட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலும் நம்மளால மினிமம் ப்ராஃபிட்ல எக்ஸிட் ஆக முடியும். அந்த மாரி ஒரு செட்டப்ப தான் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்ல டீச் பண்ணிட்டு இருக்கோம். சில்வர் மைக்ரோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 17,000 ப்ராஃபிட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ₹16,900 ப்ராஃபிட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அதே பிக் மூவ்மெண்ட்ஸ் வந்து சில்வர்லயும் நம்மளுக்கு வந்து நடந்திருக்கு. ₹16,000 ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணாம ட்ரைலிங்ல மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராஃபிட் இத விட அதிகமாவும் நம்மளுக்கு கிடைக்கலாம். அல்ல நம்மளுக்கோட ஸ்டாப் லாஸ்ல ஹிட் ஆகி மினிமமாவும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்மளுடைய செட்டப்ப கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, பெரிய மூவ்மெண்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல நடக்கும்போது கண்டிப்பா நம்மளால பெரிய ப்ராஃபிட்ஸ் வந்து கேப்சர் வந்து பண்ண முடியும். ஆப்ஷன் செல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய டார்கெட் நியரஸ்ட்டா போயிட்டு ரீச் ஆகாம அகைன் வந்து குயிக்கா வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு சார்ட்ல வந்து ஷோ பண்றேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். நம்மளுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா ₹80 நம்ம வந்து குடுத்துருந்தோம். ₹80 வந்து மார்க்கெட் ரீச் ஆகல. ஜஸ்ட் வந்து ₹80.85 தான் வந்து ரீச் ஆகியிருக்கு. இன்னும் வந்து மார்க்கெட் வந்து 1 பாயிண்ட் மூவ் ஆயிருந்தா நம்மளுடைய டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கும். நம்ம பேஷனபிளா வெயிட் பண்ணதில்ல. மார்க்கெட் வந்து ஹியூஜா வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நாளைக்கான ஓப்பனிங்ல நம்மளுடைய டார்கெட் ஹிட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம வந்து ஆர்டர்ஸை மார்க்கெட் கிட்டேயே வந்து குடுத்துருவோம். மார்க்கெட் பிரைஸ் வந்து ட்ரிகர் ஆனா ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா செல் ஆகும். அந்த மாரி தான் நம்ம வந்து செட்டப்ப வந்து மேக் பண்ணி வச்சிருக்கோம். ₹4,176ல மார்க்கெட் வந்து குளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கான பொசிஷன்ல டார்கெட் ஹிட் ஆகுதா? இல்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா? அப்படின்றத நான் அப்டேட் பண்றேன். நம்மளுடைய வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. நீங்க எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜிய லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்மளுக்கு டைரக்ட்டா வந்து டிஎம் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.